பள்ளிப்பாளையம் கிட்னி விற்பனை செய்வதாக புகார் எழுந்ததை அடுத்து விசாரணை நடத்தப்பட்டதில் பகீர் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யவனச்சோழன் வழங்கிக்கலாம். யவனச்சோழன், என்னென்ன மாதிரியான தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இந்த விசாரணையில்? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம், வெப்படை, குமாரபாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் செயல்படும் விசைத்தறி கூடங்களில் சுமார் 1,00,000 தொழிலாளர்கள் நேரடியாகவும் 1,00,000 தொழிலாளர்கள் மறைமுகமாகவும் பணிபுரிந்து வருகின்றனர். பெரும்பாலும் வறுமை நிலையில் உள்ள விசைத்தறி தொழிலாளர்களை மூளை சலவை செய்து அவர்களது சிறுநீரகங்களை விற்பனை செய்து பணம் பெற்று தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட இடைத்தரகர்கள் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னர் கைது செய்யப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டு கிட்னி விற்பனையை தடுத்து நிறுத்தியது. இந்நிலையில் பள்ளிப்பாளையம் அடுத்த அன்னை சத்யாநகர் பகுதியைச் சேர்ந்த விசைத்தறி தொழிலில் ஈடுபட்டு வரும் பெண்களை பெங்களூரு, கொச்சி உள்ளிட்ட பகுதிகளில் செயல்பட்டு வரும் தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று இடைத்தரகர்கள் மூலம் கிட்னி விற்பனை செய்யப்பட்ட அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் அதே பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண்ணை பெரம்பலூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று தங்களது வறுமையை பயன்படுத்திக் கொண்ட இடைத்தரகர்கள் மூலம் கிட்னி விற்பனை செய்தது அம்பலமாகியுள்ளது. தற்பொழுது குமாரபாளையம், பள்ளிப்பாளையம், திருச்செங்கோடு உள்ளிட்ட பகுதிகளில் விசைத்தறி தொழிலாளிகளை குறிவைத்து கிட்னியை விற்பனை செய்வதன் மூலம் 10 லட்சம் ரூபாய் பெற்றுத் தருவதாக கூறி அழைத்துச் சென்று அறுவை சிகிச்சை செய்ததாகவும் ஆனால் பேசிய தொகையை தராமல் இடைத்தரகர்கள் மோசடியில் ஈடுபட்டுள்ளதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடந்த 3 ஆண்டுகளாக இப்பகுதியில் விசைத்தறி தொழில் நலிவடைந்த நிலையில் அதனை நம்பியுள்ள விசைத்தறி தொழிலாளர்கள் குடும்ப சூழ்நிலையை சமாளிக்க கந்து வட்டி, மீட்டர் வட்டி, மைக்ரோ பைனான்ஸ் மூலம் கடன் பெற்று வேலையும் இல்லாத காரணத்தால் அதை திரும்ப செலுத்த முடியாத சூழ்நிலை நிலவி வருவதால் கடன் கொடுத்த நிறுவனங்கள் அவர்களை தொடர்ந்து துன்புறுத்தி வருவதால் வேறு வழியின்றி கிட்னியை விற்று கடனை அடைக்கும் அவல நிலையும் தற்போது இப்பகுதியில் அரங்கேறி வருகிறது. இந்நிலையில் குமாரபாளையம் வட்டாட்சியர் சிவகுமார், பள்ளிப்பாளையம் காவல் ஆய்வாளர் சிவகுமார், மாவட்ட சுகாதார திட்ட நலப்பணிகள் இணை இயக்குனர் ராஜ்மோகன் தலைமையிலான குழுவினர் கிட்னி விற்பனை இடைத்தரகராக செயல்பட்டு வருவதாக கூறப்படும் ஆனந்தன் என்பவரை விசாரிப்பதற்காக அவருடைய வீட்டிற்கு நேற்று சென்றனர். ஆனால் அப்பொழுது அவர் வீட்டில் இல்லாத நிலையில் வீடு பூட்டு போட்டு காணப்பட்டது. அவர் தலைமறைவானதை அடுத்து அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் தொடர்ந்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் சமூக வலைதளங்களில் வாயிலாக செய்திகள் வெளியானதை அடுத்து பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனை சார்பில் பள்ளிப்பாளையம் காவல் நிலையத்தில் இந்த கிட்னி விற்பனை குறித்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு காவல் நிலையத்தில் புகார் மனு தலைமை மருத்துவர் வீரமணி தலைமையில் வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பள்ளிப்பாளையம் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மேலும் இந்த சம்பவம் காரணமாக குமாரபாளையம், பள்ளிப்பாளையம் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பு நிலவி வருகிறது. மேலும் இது குறித்து காவல்துறையினர் கூறுகையில் மருத்துவத்துறை சார்பில் வழங்கப்பட்டுள்ள புகாரில் பாதிக்கப்பட்டவர்களோ அல்லது கிட்னி வழங்கியவர்களோ யாரும் நேரடியாக புகார் வழங்காததால் இந்த விசாரணையில் தொய்வு ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி யவனச்சோழன். இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த பேட்டியை பார்ப்போம். எங்களுக்கு 5 லட்சம் ரூபாய்ங்களா? நீங்கள் என்னைக்கு கொடுத்தீங்க? 8வது மாதம். போன 8வது மாதங்களா? உங்களுக்கு யார் கூட்டிகிட்டு போனது? அவர் ஆனந்த் ஒருத்தருங்களா? எந்த ஊரில் கூட்டிகிட்டு போனாங்க உங்களை? எங்களுக்கு பெரம்பலூருங்களா? டெஸ்ட்டெல்லாம் எடுக்கிறதுக்கு யார் கொடுத்தீங்க? கிட்னி அங்கே போய் யார் கொடுத்தீங்க நீங்கள்? ஒரு பார்ட்டிக்கார் போட்டாங்க. அவங்க தஞ்சாவூரில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்க லேடிக்கு. சரிங்க. அந்த லேடிக்கு ஒன் சைடு இல்லை, அவங்களுக்கு ப்ராப்ளம் டைலஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னு சொல்லி எங்ககிட்ட சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு அப்போ கொஞ்சம் பிரச்சனை, கடன் பிரச்சனை இருந்தது. அதனால் நாங்கள் அந்த இதில் இது பண்ணோம். அவங்க எவ்வளோ வாங்கினாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? எங்களுக்கு தெரியாது. ஃபஸ்ட் எங்களுக்கு அமௌண்ட்டு இவ்வளோன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அவங்களுக்கு கைக்கு 5 தான் வந்தது. வெறும் 5 தான் கொடுத்தாங்களா?
ஏன்னா நீங்கள் கேட்குறது பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது, ஏதோ பிரச்சனையா என்னன்னு எனக்கு. இல்லை இப்போ அதை வாங்கி உங்களால் எப்படி இப்போ நீங்கள் கொடுத்தீங்களா யார் கொடுத்தீங்க? நாங்கள் நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்களா? இப்போ உங்களோட உடல்நிலை எப்படி இருக்குது? இப்போ பரவாயில்ல, பரவாயில்லைங்களா? எந்த பிரச்சனையும் பிரச்சனை இல்லைங்களா? ஆப்ரேஷன் பண்ணாங்களா இல்லை எந்த மாதிரி பண்ணி எடுத்தாங்க? அது கரண்ட் ஆப்ரேஷன் மாதிரி தான் பண்ணாங்க. அது வந்து ஒரு ஸ்டாப்லர் பின் மாதிரி தான் இருந்தது. சரிங்க. அதை பண்ணிட்டு வந்து ஒரு வாரம் கழித்து 2 வாரம் கழிச்சு நாங்கள் போய் அங்கேயே போய் ரிமூவ் பண்ணிட்டு. ஓ சரி சரி. இது ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்துக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா? அது டாக்டர் மூலியமாக தான் அங்கெல்லாம் கன்சல்ட் பண்ணி தான் இது பண்ணாங்க. ஓகே ஓகே. இப்போ நீங்கள் மட்டும் இந்த ஏரியாவில் நீங்கள் மட்டும்தானா இல்லை நிறைய பேர் கொடுத்துருக்காங்க? எனக்கு தெரிஞ்சு எனக்கு இதுவரையும் எனக்கு தெரியல. நான் இதுதான் ஃபஸ்ட்டு எனக்கு. சரிங்க. எனக்கு அனுபவமே இதுதான். உங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாரு? அவர் சப்ளையராக இருக்கார் ஹோட்டலில். இப்போ அவரோட நாலேஜுக்கெல்லாம் தெரியுமா, நீங்கள் கொடுத்ததெல்லாம் தெரியுமா? இல்லை, அவருக்கும் தெரியும். தெரியுங்களா? உங்கள் குழந்தைங்க 2 பசங்க. என்ன படிக்கிறாங்க அவங்க? இல்லை, படிக்கல, வேலைக்கு போயிட்டுருக்காங்க. பெரிய பசங்களா? இப்போ நீங்கள் கிட்னி கொடுத்ததுக்கப்புறம் உடல்நிலை எப்படி இருக்குது? உங்களால் வேலை செய்ய முடியல? பழைய இது இருக்குது, செமினார் இருக்குதா? இந்த சத்து பழைய மாதிரி உங்களால் இருக்க முடியுதுங்களா? இல்லை, ஓரளவுக்கு இருக்க முடியுது. ஓகே. வேறு எந்த தொந்தரவும் உங்களுக்கு இது வரையும்? இல்லை, எந்த தொந்தரவும் இல்லை, நார்மலாகவே இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை எதுவும் கிடையாது. இப்போ மேற்கொண்டு நீங்கள் அமௌண்ட் எதை எதிர்பார்க்குறீங்களா? இப்போ உங்களுக்கு கொடுத்த அமௌண்ட்டு கம்மின்னு நினைக்கிறீங்களா? எங்களுக்கு அதுதான் கம்மின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். சரி சரிங்க. ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டில் எங்களுக்கு கொடுத்தது அமௌண்ட் அவ்வளோதான். திருப்பி நான் அதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து 1.50 வாங்கிட்டோம். கொஞ்சம் பிரச்சனை சிக்கல்லாம் நிறையா, எல்லாம் கொஞ்சம் லோன் எல்லாம் வாங்கியிருந்தோமா, அதில் கொஞ்சம் சிக்கலாகி போச்சு. எல்லாம் வீடு தேடி வந்து பிரச்சனை பண்ணிட்டாங்கன்ட்டு அதில் கொஞ்சம் வாங்கி கொடுத்துட்டோம். அதில் 1.50 மீதி கைக்கு எங்களுக்கு 5 வந்துச்சு. அவ்வளோதான். மொத்தம் உங்களுக்கு 6.5 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் வந்தது. அதுக்கு மேலே எங்களுக்கு வரல. நாங்களும் டீட்டெயிலாக எதுவும் எங்களுக்கு இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. கமிஷனு பார்க்க நமக்கு இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவோம். நாங்கள் எதுவும் கேட்கல, நாங்கள் கண்டுக்கவே இல்லை. நமக்கு எதுக்கு நம்ம இது பண்ணியாச்சு, நமக்கு இதுக்கு மேலே நம்ம அதுக்கு எதுவும் கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி நானும் எதுவும் கேட்கல. நீங்கள் எதுவும் கேட்க? வேறு யாரெல்லாம் கொடுத்துருக்குறாங்க இந்த ஏரியாவில்? தெரியலைங்க, அது தெரியாது. இப்போ நீங்கள் மட்டும்தான் கொடுத்துருக்கீங்க, 8வது மாதம் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா நீங்கள் கேட்க பார்த்தா ஏதோ நியூஸில் இது போட்டிருக்கீங்களோன்னு எனக்கு அது வர பயமாக இருக்குது. இல்லை இப்போ அமௌண்ட் உங்களுக்கு வந்து அங்கே எவ்வளோ வாங்கினான்னு என்னென்னு உங்களுக்கு தெரியாது. இப்போ நீங்கள் உங்களுக்கு கொடுத்த அமௌண்ட்டு 6 லட்ச ரூபான்னு சொல்கிறீங்க. இப்போ அவங்க எவ்வளோ வாங்கியிருப்பாங்களோ அது உங்களுக்கு தெரியாதுல்ல. எந்த ஹாஸ்பிட்டல் பெரம்பூரில்? தனலட்சுமி சீனிவாசன். தனலட்சுமி சீனிவாசன். எத்தனை நாள் அங்கே தங்கியிருந்தீங்க? அங்கே டெஸ்ட்டுக்கு போயிருந்தோம். டெஸ்ட்டுக்கு போய் அங்கே ஒரு வாரமாக அங்கேயே தான் தங்கி. சரிங்க. ஏன்னா நார்மலாக எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருந்ததா, அதுக்கெல்லாம் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணாங்க. அது நார்மலாகவே தான் இருந்துச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாம் சாப்பாடு எல்லாம் அந்த டைமுக்கு எல்லாம் இது பண்ணாங்க. ப்ளட் டெஸ்ட்டு இதெல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எனக்கு. அப்புறம் அதெல்லாம் எதுவும் இல்லை. அப்புறம் திருப்பி 1 வீக்கில் ஆப்ரேஷன் சொல்லி இது பண்ணியிருந்தாங்க. சரி அப்படின்னா அப்புறம் பண்ணி 15 நாள் கழிச்சு நாங்கள். இப்போ நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் டெஸ்ட்டுக்கு போனீங்களா? உடலில் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்குலாம் போனீங்களா? திருப்பி நாங்கள் தேயில் பிரிக்கிறதுக்கு தான் போயிருந்தோம். தேயில் பிரிக்க 1 மாதம் கழிச்சு 3 மாதம் இல்லை 1 மாதம் வாங்க அப்படின்னாங்க. அப்புறம் நாங்கள் போய் அதே ஃபஸ்ட்டு பிரித்தோம். இப்போ திருப்பி 2வது பிரிக்க முடியல, இன்னும் ஆறல அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் இன்னும் 2 வாரம் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. அவர் திருப்பி 2 வாரம் கழிச்சு நாங்கள் போய் இது பண்ணால் நல்லா ஆறிடுச்சு, எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் நல்லாவே எல்லாம் சாப்பிட்லாம், எல்லாமே வேலைக்கு பண்ணலாம் அப்படின்னாங்க. நாங்கள் அதுக்கே பயந்துக்கிட்டு இல்லை ஏதாவது தொந்தரவு கொடுக்குமா, எங்களுக்கு வேறு ஏதாவது பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதெல்லாம் எந்த தொந்தரவும் இல்லை, எந்த பிரச்சனையும் வராது உங்களுக்கு, நீங்கள் எப்பயும் போல் இருக்கலாம், வேலை செய்யலாம். என்ன ஒரு வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இன்னும் அதிகமாகும், நீங்கள் சாப்பிட்ணும், நல்லா காய்கறி முட்டை இதெல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னு டாக்டர். சரிங்க அப்படின்ட்டு அதோட திருப்பி நாங்கள் போகவே இல்லை. நீங்கள் போகல? புரோக்கர் மூலியமாக போனீங்களா இல்லை தனிப்பட்ட முறையில் போனீங்களா? இல்லை, புரோக்கர் மூலியமாக. அவர் புரோக்கர் எந்த ஏரியாக்கார்? அவர் பேர் ஆனந்துங்களா? இந்த ஏரியாவில் தான் இருக்காரா, வெளியே எங்கேயா இருக்காருங்களா? இந்த ஏரியாவில் இல்லை. நான் இது வந்து அம்மா வீட்டுக்கு வந்திருக்கிறேன். சரி. நான் இப்போ எதாவது பையனுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு நான் வந்திருக்கேன். ஆனந்த் எங்கே குடியிருக்கிறாரு அவர்? என்னமோ அங்கே பள்ளத்துலேருந்து சொன்னாங்க. பள்ளம்னா இங்கே நாமக்கல் டிஸ்ட்ரிக்டா?
இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா? தெரியல, அதெல்லாம் எனக்கு தெரியும். அதெல்லாம் எனக்கு அந்த இதெல்லாம் நாங்கள் கம்மி. சரி, ஓகே. ஏன்னா நீங்கள் கேட்குறது எனக்கு அப்போ ஏதோ ஒரு இதாக இருக்குது. எனக்கு அதுதான் காலையிலேருந்து எனக்கு பதட்டமாகவே இருக்குது. வேறு ஏதோ எதுக்கு வந்து கேட்குறாங்க அப்படின்ட்டு பயமாக இருக்குது. வெளியில் நம்ம நியூஸில் வந்து இது பண்ணி வாங்கணும்னு எனக்கு ஒரு பயம். சரி, ஒன்றும் பயப்பட. பள்ளிப்பாளையத்தில் கிட்னி விற்பனை செய்யப்படுவதாக வந்த தகவலானது புகாரானது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. 10 வருடங்களுக்கு முன்னால் இது தொடர்பாக பலர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது மீண்டும் இது பூதாகரமாகி இருக்கிறது. இதனால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் பேட்டியும் அளித்திருக்கிறார் தந்தை டிவிக்கு. அதனை பார்த்தோம். புகார் வந்ததை அடுத்து ஆனந்தன் என்ற புரோக்கர் தலைமறைவாகி இருக்கிறார். அவரை போலீசார் தேடி வருகின்றனர். பள்ளிப்பாளையத்தில் கிட்னி விற்பனை நடைபெறுவதாக எழுந்த புகாரை அடுத்து அங்கு அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அந்த ஆய்வில் பகீர் தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. விசைத்தறி பெண்களை குறிவைத்து இந்த கிட்னி விற்பனையானது நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இந்த கிட்னி ஆன்லைன் மூலம் விற்பனை செய்யப்படுவதாகவும் அவர்கள் விளம்பரம் செய்திருக்கிறார்கள். வறுமையால் பெண் விசைத்தறி தொழிலாளர்கள் கிட்னியை கொடுத்து பணத்தை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக புரோக்கர் ஆனந்தன் வீட்டிற்கு சென்று நாமக்கல் மாவட்ட சுகாதார பணிகளின் இணை இயக்குனர் ராஜ்மோகன் விசாரணை நடத்தினார். ஆனால் ஆனந்தன் தலைமறைவாகிவிட்டிருக்கிறார். அவரை தேடும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பள்ளிப்பாளையம் கிட்னி விவகாரம் பூதாகரமாகி உள்ள நிலையில் உறுப்பு தானம் வழங்குவதில் அரசு விதித்துள்ள நிபந்தனைகள் என்னென்ன என்பதை விரிவாக விளக்குகிறார் செய்தியாளர் தாயுமானவன். உறுப்பு தானம் வழங்குவதில் அரசின் நிபந்தனைகள் என்னென்ன தாயுமானவன்? நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம், திருச்செங்கோடு உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான விசைத்தறி கூடங்கள் செயல்பட்டு வருகிறது. அங்கு பணியாற்றக்கூடிய ஏழை கூலி தொழிலாளிகளுடைய வறுமையை பயன்படுத்தி ஒரு சில புரோக்கர் கும்பல்கள் அவர்களின் சிறுநீரகத்தை சட்டத்திற்கு புறம்பாக விற்பனைக்கு வாங்கி மருத்துவமனைகள்ல விற்பனை செய்யப்பட்டிருப்பது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. இது தொடர்பாக எழப்பட்ட புகாரின் அடிப்படையில நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் வழங்கியிருக்கக்கூடிய உத்தரவின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில
தற்போது இது தெரிய வந்திருக்கிறது. சிறுநீரகங்களுக்கு 2 லட்சம் முதல் 3 லட்சம் வரை பணம் பெற்று தருவதாக கூறி விலை பேசி அந்த புரோக்கர் கும்பல்கள் 1 லட்சம் ரூபாய் வரை முன்பணம் வழங்கி அவர்களிடம் சிறுநீரகத்தை பெற்று விற்பனை செய்து வருவது தெரிய வந்திருக்கிறது. ஏழை எளிய விசைத்தறி குடும்பங்களை நேரில் அணுகி இத்தகைய பணிகளில் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. கோவை, சேலம், திருச்சி, கரூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைகளுக்கு அழைத்து சென்று சிறுநீரகங்கள் எடுக்கப்பட்டதாகவும் ஆந்திரம், கர்நாடகா, தெலுங்கானா உள்ளிட்ட மற்ற பிற மாநிலங்களுக்கு அது விற்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில தான் உறுப்பு தானம் வழங்குவதில் பல்வேறு நிபந்தனைகள் தமிழக அரசின் சார்பில் இருக்கின்றன. அந்த வகையில உறுப்பு தானம் செய்வதில் இந்தியாவில் கடந்த பல ஆண்டுகளாகவே தமிழகம் முன்னிலை வகித்து வருகிறது. அதற்கென்று பல்வேறு விதிகளும் இருக்கின்றன. உயிருடன் இருக்கக்கூடிய ஒருவர் அரசினுடைய விதிகளுக்கு உட்பட்டுத்தான் தனது குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு 2 சிறுநீரகங்கள்ல ஒன்றை தானமாக வழங்க முடியும், கல்லீரல்ல ஒரு பகுதியை தானமாக வழங்க முடியும். உயிருடன் இருப்பவர்களுக்கு இப்படியான நிபந்தனை என்பது இருக்கிறது. அதே போல மூளைச்சாவு அடைந்தவர்களிடமிருந்து கண், இருதயம், நுரையீரல், கல்லீரல், கிட்னி, கணையம், எலும்பு, தோல் உள்ளிட்ட உறுப்பினர்களையும் தானமாக பெறலாம். இதன் மூலம் அதிகபட்சமாக 12 பேருக்கு மறுவாழ்வு என்பது கிடைக்க செய்ய முடியும் என்ற ஒரு நிபந்தனை இருக்கிறது. அப்படியாக உடல் உறுப்பு தானம் செய்ய விருப்பம் இருப்பவர்கள் முதல்ல தன்னுடைய விருப்பத்தை குடும்பத்தினரிடம் தெரிவிக்க வேண்டும். அதாவது நாமினி என்று சொல்வார்கள், அவரிடம் தெரிவிக்க வேண்டும். அதன் பிறகாக தமிழக அரசினுடைய டிரான்ஸ்பிளான்ட் என்று சொல்லக்கூடிய உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கான இணையதளத்துல அவர்கள் பதிவு செய்ய வேண்டும், டோனர்களாக பதிவு செய்ய வேண்டும். அதற்கான அடையாள அட்டை வழங்கப்பட்ட பிறகாக இந்த டோனர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் இந்த டிரான்ஸ்பிளான்ட் இணையதளத்துல யாரெல்லாம் அந்த உடல் உறுப்பு தேவைப்பட்டு பதிவு செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கு பதிவு மூப்பின் அடிப்படையில் மட்டும்தான் இந்த உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை என்பது மேற்கொள்ள வேண்டும் என்பது விதியாக இருக்கிறது. ஒருவேளை யாரேனும் சட்டத்திற்கு புறம்பாக இத்தகைய சிகிச்சையை வழங்கக்கூடிய பட்சத்தில் சம்பந்தப்பட்ட மருத்துவமனை மீதும் அதேபோல் இந்த சட்டத்திற்கு புறம்பாக இந்த உடல் உறுப்புகளை விற்பனை செய்பவர்கள் மற்றும் அந்த இடைத்தரகர்கள் மற்றும் பெறுபவர்கள் மீதும் கடுமையான தண்டனை பெறக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள்ல பதிவு செய்து கொள்ளலாம். பதிவு செய்தவர்கள் கண்டிப்பாக உறுப்பு தானம் செய்ய வேண்டிய கட்டாயம் என்பது இல்லை. தானம் செய்தவர் இயற்கையாக இறந்தாலோ அல்லது மூளைச்சாவு அடைந்தாலோ அல்லது குடும்பத்தினரில் யாருக்கேனும் தான் இந்த உடல் உறுப்பை தானமாக கொடுக்க முடியும் என்ற சட்டத்திட்டங்கள் இருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் 2008 முதல் இந்த சட்டத்திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நாமக்கல்ல தற்போது முறைகேடாக இந்த கிட்னி விற்பனை செய்யப்படக்கூடிய விவகாரம் பேசுபொருளாகி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஏராளமான தனியார் மருத்துவமனைகளும் அதே போல் இந்த டோனர்கள், அதாவது சட்டத்திற்கு புறம்பாக உடல் உறுப்பு அதாவது கிட்னியை விற்பனை செய்யக்கூடிய விற்பனைக்கு வரக்கூடிய மக்களும் அதே போல் அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய அந்த இடைத்தரகர்களும் இந்த விவகாரத்துல கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் சட்டத்தின் அடிப்படையில் கடுமையான தண்டனை வழங்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி தாயமானவன். இந்த விவகாரம் தொடர்பாக பொதுமக்கள் தெரிவித்த பேட்டிகளை பார்க்கலாம். வணக்கங்க. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் தாலுகா பள்ளிப்பாளையத்தில் தொடர்ச்சி கிட்னி திருட்டுன்னு சொல்லி பேசப்படுது. இதை இப்போ தான் பேசப்படுதானா இல்லை 1991, 92 காலகட்டங்கள்லேருந்து கிட்னி திருட்டு வந்து நடந்துட்டு இருக்குது. கிட்னி திருட்டு ஏன் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது விசைத்தறி தொழில் இங்கே குறி வச்சு யாரெல்லாம் தாக்கப்படுறாங்கன்னா தொழிலாளர்கள், அதாவது விசை தொழிலாளர்கள் மட்டும் தான் அதிகமாக தாக்கப்படுறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து தறி ஓட்டுறப்ப அங்கே முன்பணம் சொல்லக்கூடிய பாய்க்கு வாங்குறாங்க. அங்கேயும் அதாவது கந்து வட்டி, மீட்ரு வட்டி, மைக்ரோ ஃபைனான்ஸ் போன்ற பணங்கள் அதிகமாக வாங்கப்பட்டு கடனை திருப்பி செலுத்த முடியாமல் தன் மானத்தை காப்பாற்றுறதுக்காக தன்னோட அங்கத்தை விற்கிறாங்க. மானம் போயிடக்கூடாதுக்காக அங்கத்தை விற்று அது அதுக்காக பணம் முறையாக வருது. ஆனால் இல்லை, இவங்க பல லட்ச ரூபாய்க்கு விற்றுட்டு இவங்க சொற்ப தொகையாக வெறும் 40,000 கொடுக்குறாங்க. அப்புறம் ஏன் யாரும் இன்னைக்கு வரைக்கும் புகாரே கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. ஏன் புகார் கொடுக்கல அப்படின்னு பார்த்தா, கொடுக்கும்போது என்ன பண்ணிடுறாங்கன்னா, என்ன பண்ணாங்க, யாருக்கும் தெரியக்கூடாது, யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மிரட்டி தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதாவது மர்மமாக கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க, எதுக்கு போடுவாங்க, கடைசி வரைக்கும் கொடுக்குற வரைக்கும் அவங்களுக்கு தெரியறதில்ல. இன்னொரு பக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த முகவரி அது இருக்கிறவங்க தான் எடுக்கிறாங்கன்னா, விதிமுறை நிறைய வச்சிருந்தாலும் கூட முகவரி சொல்ற மாதிரி அவங்க எடுக்கிறது இல்லை. என்ன மாதிரி எடுக்கிறாங்கன்னா, முகவரி மாற்றப்பட்டு இன்னைக்கெல்லாம் முதல்ல ரேஷன்ல முகவரி மாத்தினாங்க, எல்லாம் பண்ணாங்க. இப்ப ஆதார் கார்டுல முகவரி மாற்றப்படுறது, பேரு அப்பா பேர் மாற்றப்படுது. இந்த ஊருக்கு திருவண்ணாமலை மாற்ற போறான், இங்க இருக்கிறவன் கர்நாடகாரன் கேரளாக்காரன் மாற்றப்பட்டு அப்படி கொடுக்கப்படுது. ரத்த சொந்த வகையாக காட்டப்பட்டு அப்படி கிட்னி எடுக்கப்பட்டுலாம் இருக்குது. இப்படி எடுக்காது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, குறிப்பா ரத்த வகை சொல்லக்கூடிய சிறப்பு, அதாவது ரேர்னு சொல்லக்கூடிய அந்த கிட்னிலாம் எடுத்தா 50 லட்சம் 60 லட்சம் வித்தப்பட்டு இவங்களுக்கு கொடுக்கப்படுது என்னமோ 1 லட்சமோ 50,000 கொடுக்கப்படுது. இது மட்டும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா, ஆண்கள் பெண்கள் இரு பக்கம் எடுத்துறாங்களா. பெண்கள் பார்த்தீங்கன்னா கருமுட்டை இருக்கு. நீங்களும் அதை பத்தி யாரும் பேசுறதில்லை. இப்ப கிட்னி பத்தி பேசுறோம். அதே மாதிரி கருமுட்டையும் எடுக்க போறாங்க. இந்த கருமுட்டையெல்லாம் நீங்க ஆய்வு பண்ணா, அதுவும் ஆய்வு பண்ணா
இது இல்லை, யாரும் ஏன் முன் வரதில்ல. இப்போ எல்லாத்துக்கும் பேட்டி கொடுக்குறவங்க பேசலாம் மிரட்டப்படுறாங்க நிறைய பேர். நாளைக்கு எங்களை கூட மிரட்டப்படலாம், அதை விட பயம் இல்லாமல் தான் கொடுக்க போகிறோம். இன்னொரு பக்கம் என்னன்னா, இந்த கருமுட்டையும் சேர்ந்து நீங்கள் வந்து அரசு வந்து கவனம் செலுத்தணும். கிட்னி திருட்டு மட்டும் இல்லாமல் கருமுட்டை திருட்டுவா இருக்குது. இதெல்லாம் வந்து அரசு கவனம் செலுத்தி ஆயுஷ்னு கேட்டுக்கிறோம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2-3 நாளாக வந்து ஒரு செய்தி ஆகிட்டு இருக்குதுங்க. இந்த செய்தி என்ன வருதுன்னா பார்த்தீங்கன்னா, சிறுநீரக வியாபாரம் வந்து இங்கே பகுதியில் நடக்கிறதாக கொஞ்சம் வெளிப்படையாக தெரிய வந்திருக்குது. இந்த சிறுநீரக வியாபாரம் வந்து ஆரம்ப காலத்திலேயே இந்த 1990 இந்த மாதிரி நடந்ததாக கொஞ்சம் பழைய செய்திகள்லாம் வருதுங்க. ஆனால் இப்போ மீண்டும் வந்து இது வெளிச்சத்துக்கு வந்திருக்குது. இப்போ வந்து தறிப்பட்டையில் வேலை செய்கிறவங்க, அப்போ கட்டட வேலைக்கு போகிறவங்க, இல்லை பெயிண்ட் அடிக்கிறவங்க, கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கிற மக்கள்கிட்ட வந்து அவங்களோட வறுமையை பயன்படுத்தி இந்த கிட்னி வியாபாரிகள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட வறுமையை பயன்படுத்தி அவங்களோட இது பண்ணுறாங்க. இப்போ கிட்னி வியாபாரத்தை இதுக்கு அவங்கள என்ன ஈடுபடுத்துகிறாங்க. அப்போ அவங்க வறுமையின் காரணமாக அவங்களும் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, சரி என்னமோ நம்ம கஷ்டத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு வழி தெரியாமல் அவங்களும் போய் அதில் மாட்டிக்கிறாங்க. இதனால் வந்து இந்த அரசாங்கம் வந்து இதில் தலையிட்டு முறையாக வந்து மருத்துவ குழு அமைச்சு இதை வந்து என்ன தடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இவர் முத்துப்பாண்டி சொன்ன மாதிரி வந்து குமரப்பாளையம் பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கருமுட்டை வியாபாரமும் நடக்குது. அதையும் வந்து அரசாங்க கவனத்தில் எடுத்து இதெல்லாம் தடுக்கணும் என்று நாங்கள் இதன் மூலம் கேட்டுக்கிறோம். அதான் நான் சொன்னேன், பெயிண்ட் அடிக்கிறவங்க, அப்புறமேட்டு இந்த கட்டட வேலைக்கு போகிறவங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, வறுமையாக இருக்கிறவங்கள பார்க்குறாங்க, உதிரியாக இருக்கிற ஆட்களை பார்க்குறாங்க. அவங்களோட வறுமையை பயன்படுத்திக்கிட்டு அவங்கள வந்து மைண்ட் வாஷ் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். சிறுநீரகம் எடுக்கிற முறைக்கு அவங்கள வந்து என்ன தயார்படுத்திக்கிறாங்க. இதில் நிறைய பேர் அவங்க சிறுநீரகம் கொடுக்க போகிறவங்களும் என்ன பண்ணுறாங்க, கடைசி புரோக்கராக மாறிடுறாங்க. அப்படின்ற சூழலும் இங்கே இருக்குது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் இப்பொழுது அதிகமாக பேசக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்றவென்றால் கிட்னி பிரச்சனை. இப்போ பொதுமக்களுக்கு வந்து இங்கே வந்து பள்ளிப்பாளையத்தில் வந்து விசைத்தறி தொழில்கள்லாம் முடங்கப்பட்டிருப்பதால் அவர்கள் வாங்கிய கடனுக்காக இந்த மைக்ரோ ஃபைனான்ஸு, லோக்கல் ஃபைனான்ஸ் இருக்கவங்கலாம் கந்து கொடுத்துட்டு அவங்கள மிரட்டுறதுனால அவங்க வந்து இந்த கிட்னியை கொடுத்து தங்களுடைய கடன்களை அடைச்சிட்டு இருக்காங்க. இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ்காரங்க சொற்ப தொகைகளை கொடுத்துட்டு அவங்க வீட்டில் வந்து உட்காந்துட்டு அடாவடித்தனம் பண்ணி அதை வசூல் பண்ணுறனால பெண்கள் வந்து ஒரு விபச்சாரத்துக்கு தள்ளப்படுற நிலைமை கூட இருக்குது. அதெல்லாம் மறைக்கிறதுக்காக பொதுமக்கள் வந்து கிட்னியை வந்து விற்கிறாங்க. அந்த கிட்னி விற்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த கிட்னி விற்கிறது வந்து ஒரு பெரிய தப்பாகவே அவங்க நினைக்கிறது இல்லை, தப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. அதை வந்து தமிழக அரசு வந்து இதை கட்டுப்படுத்தணும். அவங்க ஒரு தடவை போய் இந்த கிட்னி கொடுத்துட்டு வந்துட்டா அடுத்த முறை அவங்களே புரோக்கரும் ஆயிடுறாங்க. ஏன்னா அது நல்லா வருமானம் வருதுன்னு சொல்லி அவங்க புரோக்கர் ஆயிடுறாங்க. இதுக்கு வந்து ஒரு அபிடவிட்லாம் டைப் பண்ணி தாசில்தார்கிட்ட போய் கையெழுத்து வாங்குறாங்க. இது வந்து நல்லபடியாகவும் பயன்படுத்துகிறாங்க. இந்த கடனுக்காக தங்களை வந்து மானத்தை காத்துக்கிறதுக்காக இந்த கிட்னி விற்று மைக்ரோ ஃபைனான்ஸ்காரர்கள் இந்த லோக்கலில் இருக்கிற கந்து வட்டிக்காரன் அடாவடிகளை வந்து தடுக்கிறதுக்காக மக்கள் பயத்தில் வந்து இந்த கிட்னி விற்றுருக்காங்க. இதை உடனடியாக காவல்துறை வந்து கண்டறிஞ்சு நடவடிக்கை எடுக்கணும். நாமக்கல் மாவட்டம் ஆலாம்பாளையம் பேரூராட்சி 6வது வார்டு டவுன் பஞ்சாயத்து கவுன்சிலர் பாலசுப்ரமணியம். கடந்த ஒரு வருடங்களுக்கு முன்பு முதலமைச்சருக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் புகார் மனு அளித்திருந்தேன். இந்த கிட்னி சம்பந்தமாக பக்கத்தில் அருகாமையில் நடந்தது. அதை வந்து அந்த ஒரு 4 நாளைக்கு வந்து காவல்துறையினர் வந்து ஒரு பரபரப்பு காமிக்கிறாங்க. டிஎஸ்பி விசாரணை பண்ணார். அப்போ எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. இதனால் கடுமையாக யார் பாதிக்கப்படுறாங்கன்னா, இடைத்தரகரும் வந்து அருகாமையில் உள்ள இடைத்தரகரும் சொல்லி காவல்துறை விசாரித்தாங்க. விசைத்தறி தொழில் வந்து நலிவடைந்து விட்டது. அதனால் வந்து அவங்களும் வேலை வாய்ப்பு இல்லாமல் தவிர்க்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையை பயன்படுத்தி இடைத்தரகர்கள் வந்து அதை கரெக்டாக பயன்படுத்தி இந்த மாதிரி அனுப்பிச்சிடுறாங்க. போன முறை நீங்க கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா? எந்த வித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. அந்த சமயத்தில் வந்து 4 நாள் ஒரு பரபரப்பை காமிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து நாமளும் ஃபோன் பண்ணுறோம், எடுக்கிறாங்க, அதை விசாரிக்கிறாங்கிறாங்க. அதனால் எந்த ஒரு நடவடிக்கையோ பயனும் இல்லை. அது அந்த சமயத்தில் வந்து ஈரோடு ஜிஹெச்சில் ஒரு 10 பேர்த்த கூட்டிகிட்டு போய் செக் பண்ணாங்க, இந்த கிட்னி கொடுத்தவங்க யாருன்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து செக் பண்ணிவிட்டு அவங்களையும் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இதுதான் நடந்தது. காவல்துறை தான் துரித முறையில் நல்ல முறையில் விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கணும். அது கரெக்டாக நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல. வேலை இல்லை. புரோக்கர் வந்து ஒரு மளிகை கடையோ இல்லை ஏதோ ஒரு கடை வச்சுருக்கிறாங்க. அந்த கரெக்டாக அந்த வறுமையை பயன்படுத்தி கரெக்டாக அவங்க இவங்களுக்கு மேலே ஒரு இடைத்தரகர் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட ஜாயின் பண்ணிடுறாங்க.
கிட்னி கொடுக்குறாரு? எனக்கு தெரிஞ்சு கடைசியாக போன தடவை புகார் கொடுத்த வகையில் வந்து அவங்களுக்கு வந்து வெறும் 2 லட்சம் ரூபாய் மட்டும்தான் பெறப்பட்டது. ஆனா அங்க எவ்வளவு பணம் வாங்குறாங்க என்ன? அது வந்து தெரியல நமக்கு. பள்ளிப்பாளையத்தில் மீண்டும் பூதாகரமாக இருக்கிறது கிட்னி மோசடி என்ற விவகாரம். இது தொடர்பாக விசாரணையும் நடைபெற்று வருகிறது. விசைத்தறி தொழிலாளர்களை குறிவைத்து இந்த கிட்னி மோசடியானது நடைபெற்று வருவதாக புகார் எழுந்ததை அடுத்து அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. இது தொடர்பாக பொதுமக்களும் கிட்னியை கொடுத்த ஒரு பெண்ணும் பேட்டி அளித்ததை நாம் பார்த்தோம்.